அண்ணாச்சி உங்களுக்காக பால்கோவா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பால்கோவாமா? பால்கோவானா அண்ணாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சாப்பிட்ட உடனே தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னுது. பழைய பாலா? அண்ணாச்சி பால்லாம் புது பால் தான். பால்கோவால கொஞ்சோண்டு விஷத்தை கலந்தேன். என்னது விஷத்தை கலந்து? என்னமா சொல்ற? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அண்ணாச்சிக்கு பதறது இல்ல. அண்ணாச்சி சும்மா விளையாடுறீங்க அண்ணாச்சி. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. விஷமா? அண்ணாச்சி உடம்புல ஓரத்துல ரத்தம் நினைச்சியா? உழைப்பின் ஊதியம் எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் முறிஞ்சிடும். இந்த விஷத்தை உங்க உடம்பு எப்படி முறிக்குதுன்னு இப்ப நான் பார்க்கணும். ஆட்டி பாவி, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது. உடனே டெஸ்ட் பண்ணி பாக்குறாள். ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க பாருப்ல, இந்த பாட்டுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறோம், வியூஸ் அள்ளுறோம், ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆறோம். சரியா? பண்ணிடலாமா? சோளம் ஊன்றதுக்கு ஆள் வரலையா? வாங்க போலாம். நான் வரேன் மாமா. வாங்க, நேரம் ஆச்சு. ஏய் நீ வரல? யோ, என்ன வெயில் அடிக்குது? இந்த வெயில்ல வந்து வேலை செய்யணுமா? நானு மனுஷன் வேலை செய்வானே இந்த வெயில்ல? கேம்ல அந்த செருப்பு கழட்டு. வரேங்க. அப்ப வெயில்ல வேலை செய்யறவங்களாம் மனுஷன் இல்லாத மிருகமா? என்னங்க இன்னைக்கு என்னோட செல்லு டியூ கட்டணும், ஞாபகம் இருக்கா? என்ன ஆந்த மொழி முடிக்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இல்லையே. அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் விடு. அடுத்த மாசம் கட்டிக்கலாமா? யோ, ஒரு நாள் கட்ட லேட் ஆனாலும் செல்ல லாக் பண்றாங்கயா. ஒரு மாசம் செல்லு யூஸ் பண்ணாம இருமா. என்னெல்லாம் ஒரு மாசம் செல் யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நீ வண்டி டியூ கட்ட காசு வச்சிருக்கல, அதை எடுத்து நான் செல்லு டியூ கட்டிக்கிறேன். ஏண்டி அப்ப என் வண்டியை தூக்கிட்டு போனா உனக்கு பரவாயில்லையா? இந்தாடி. என்ன ஏண்டி அடிச்ச? இங்க அடிச்சாதான் அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தாண்டி வலிக்கும். அங்க எப்படி வலிக்கும்? சிரிக்கிறா பாரு. எங்க சிரிக்கிறா? ஏங்க, அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாம்ல, அது உண்மைதான். அப்படின்னா எங்க அப்பா அம்மா பண்ண பாவம் எனக்கு வந்துருமாங்க? உனக்கெல்லாம் கண்டிப்பா வரவே வராது. இப்பதான் வரும்னு சொன்னீங்க, இப்ப வராதுன்னு சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் எனக்கு தான் வரும். அது எனக்கு என்னைக்கோ வந்துருச்சு. அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு தான் வரும்னு சுருக்கி சொல்லியிருக்காங்க. அது பிள்ளைக்கு வராது, இந்த மாப்பிள்ளைக்கு தான் வரும். சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். வாழ்க்கையில துணை வேணும்னு எனக்கு நானே வச்சுக்கிட்ட வேணாதான் கல்யாணம். ஆரம்பத்துல என்னமோ அழகா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சிச்சு அது சாதாரண வேணா கிடையாது. எனக்கு நானே வச்சுக்கிட்டு செய்வேன்ட்டு கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. இவ 10 மணிக்கு எதுக்கு பண்ணைக்கு வரா? டேய், 3 மாசமா கிரீன் டீ குடிச்சு 3 கிலோ குறைச்சிட்டேன். உடம்பையா? இல்லடா, டீ தூள. சாணியை கொத்தி வாயில போட்டுரும், ஓடி போய். 300 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. அக்கா என்ன பூ வச்சுக்கோ. ஏய், நான் குளிக்கவே இல்லை, போ. ஏய், பண்ணிலாம் இன்னைக்கு குளிச்சிருக்க வை. ஏங்க, என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். இந்த ட்ரெஸ் பாரு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா. என்னப்ல, உங்க 2 பேரும் என்ன சாப்பிடறதுக்கு ஆர்டர் போடணும்? ஆடே வந்து வசமா மாட்டுது. நிறைய செலவு வச்சு தின்ற வேண்டியதான்க்கா இன்னைக்கு. மாமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் 1, தந்தூரி 1, 2 ஐஸ்கிரீம். சரி. உனக்கு 2 பக்கெட் பிரியாணி, 1 கிலோ சில்லி சிக்கனு, ஒரு 7up, ஒரு கோக்கு, எல்லாம் 5 லிட்டர். கேட்டிங்களா? வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க மாமா. என்னம்மா வெறும் சோறும் தொட்டுக்கி மட்டும்தான் இருக்கு, குழம்ப காணோம்? என்னங்க குழம்பு வைக்கலங்க. குழம்பு வைக்கலையா? அப்புறம் எப்படி சாப்பிட்றது? சோத்துல பீட்டோட பசங்க சாப்பிட்டு பாருங்க, பீஸ்டா இருக்கும். உனக்கு இருக்கும் பீஸ்டா இருக்கும், உனக்கு பீஸ்டா இருக்கும். எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ குழம்பு வேணும். குழம்பு இருந்தாதான் சாப்பிடுவேன். என்ன குழம்பு வேணும் உனக்கு? என்ன குழம்பு வேணும்னா ஏதாவது ஒரு குழம்பு. அதான் என்ன குழம்பு வைக்கணும் இப்ப? சரி வேணாம்மா, நீ பீட்ரூட்டியே போடு. பீட்ரூட்டியே பேசி சாப்பிடும், சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். அது ஏதாவது வேறு ஆங்கிளில் பேசி நம்மளை பயமுறுத்தி விட்டுறாளே. அடுத்த வாட்டி தைரியமாக பேசிடணும். ஏன் 2 பேரும் சிரிப்பு நிறுத்திட்டீங்க? நல்லா தானே கலகலகலான்னு சிரிச்சிட்டு இருந்தீங்க. அது என்னையா, என்னைய பார்த்தா மட்டும் உனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது? என்கிட்ட இல்லாதது அப்படி என்னையா அவட்ட இருக்குது? இங்க வாயேன், உட்காரு. உக்காந்துட்டேன், சொல்லு. எரும மாடு, எதுக்கு இப்படி கிள்ற? வலிக்காது? மூஞ்சி மொவரையும் பாரு.
பாத்தியா புருஷன் பக்கத்துல வந்து அணைக்கணும், வெறுக்க கூடாது. அப்புறம் எப்படி உன்னைய பார்த்து சிரிப்பு வரும்? குண்டூஸ், நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லு. என்ன? ஒருத்தன் குக்கரை தூக்கி கீழே போட்டானா, ஆனா அது கீழேயே உழுவலியாமா, ஏன்? ஆமா, ஏன்? ஏன்னா அது பட்டர்ஃப்ளை குக்கராமா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.